Hi friends, welcome to Veni Streets Tamil. வாங்க இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன ரெசிபி செய்ய போறோம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் வீடியோஸ் கொடுக்கறதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு சிம்பிளான ஒன் பாட் ரெசிபி தான் பார்க்க போறோம். சாம்பார் சாதம். வாங்க இப்போ அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு டம்ளர் அரிசிக்கு நான் 1/4 டம்ளருக்கும் கொஞ்சம் ஜாஸ்தியா பருப்பு எடுத்திருக்கேன். ரெண்டையும் வாஷ் பண்ணி ஒன்னாவே ஊற வச்சுக்கலாம். ஒரு அரை மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நீங்க ஊற வச்சுக்கலாம். சாம்பார் சாதம் குழைவா இருந்தாதான் நல்லா இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ அரிசி ஊறுதோ அவ்வளோக்கு அவ்வளோ குழஞ்சு வரும் வேகும் போது. சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், தக்காளி, கடுகு, புளி, மஞ்சள் தூள், சாம்பார் தூள், உப்பு, வதக்கறதுக்கு தேவையான எண்ணெய், காய்கறிகள், பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சிருக்கேன். எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அடுப்பை பற்ற வச்சு ஒரு குக்கர் வச்சுக்கிறேன். 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகை போட்டு பொரிய விட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். கூடவே மஞ்சள் தூள், உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதும் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். சாம்பார் தூள் சேர்த்ததும் நல்லா கிளறி விட்டுறணும், இல்லைன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிரும். நம்ம காயை சேர்த்துக்கலாம். இப்போ காய் சேர்த்ததும் 2 ஸ்பூன் தண்ணி விட்டுக்கிறேன். எதுக்காக இப்படி பண்றேன் அப்படின்னா, நம்ம சாம்பார் தூள் சேர்த்திருக்கோம், அடி பிடிக்க ஆரம்பிக்கும். அதை அவாய்ட் பண்றதுக்காக இந்த ஸ்டெப் நான் ஃபாலோ பண்றேன். காய் நல்லா வேகணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம குக்கர்ல போட்டு விசில் வைக்க தான் போறோம். அதனால இப்ப நான் சாதத்துக்கு தேவையான தண்ணி விட்டுக்கிறேன். 1 டம்ளர் அரிசிக்கு 5 டம்ளர் தண்ணி சேர்த்தா கரெக்டா இருக்கும். இப்ப சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நான் கரைச்சி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி சீக்கிரம் கொதிக்கணுங்கிறதுக்காக நான் மூடி போட்டு மூடி வச்சுக்கிறேன். குக்கர்ல தண்ணி ஜாஸ்தியா வச்சோம் அப்படின்னா அப்படியே எல்லாமே வெளியே வந்துடும். அதை அவாய்ட் பண்றதுக்காக நான் தண்ணி அளவா வச்சுட்டு, கன்சிஸ்டன்சி சரியா வரல அப்படின்னா நான் அப்புறமா சுடு தண்ணி விட்டு அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஊற வச்சிருக்கேன் அரிசியும் பருப்பும் இதுல சேர்த்துக்கலாம். கூடவே கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் நெய் விட்டு குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு 5ல இருந்து 6 விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கோங்க. விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிருங்க. இப்ப நான் ப்ரெஷர் அடங்கிருச்சு பாருங்க. சாதம் எனக்கு நல்லா வெந்திருக்கு. பட் கன்சிஸ்டன்சி மட்டும் இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். நல்லா நான் சாதத்தை மசிச்சுக்கிறேன். ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு இதுல ஆட் பண்ணிக்கிறேன். சுடு தண்ணி ஆட் பண்ணிட்டு மறுபடியும் அடுப்பை பற்ற வச்சு ஒரு 2 மினிட்ஸ் சிம்ல வச்சுக்கலாம். ஒரு கொதி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நான் ஹாட் பாக்ஸ்க்கு மாத்திக்கிறேன். ஒரு தாளிப்பு செஞ்சிடலாம். ஒரு தடுக்கா பேன்ல 2 டீஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். நெய் நல்லா சூடானதும் முந்திரி பருப்பும் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அந்த தடுக்காவை நம்ம சாம்பார் சாதத்தோட சேர்த்துருவோம். அவ்வளவுதான், சூப்பரான சாம்பார் சாதம் நம்ம வீட்டு ஸ்டைல்ல ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட பாக்குறேன். பாய்.